இதெல்லாம் ஒரு தகவலாக இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இது குறித்த தகவல் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பு இன்னும் சற்று வெளியாகி இருக்கிறது. ஒன்று கட்சி தலைவர்களாக தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. கடந்த ஒரு 3-4 நாட்களாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை தாங்குகிறார். ஆனால் ஒவ்வொரு பேச்சுவார்த்தைக்கும் அவர் டெல்லி செல்கிறார் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த தொகுதி எண்ணிக்கை உடன்பாடு ஏற்படக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து மேற்கொள்ளக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலாகட்டும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், இந்த கூட்டணிக்கான தொகுதி உடன்பாடு மேற்கொள்ளக்கூடிய அந்த தொகுதி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே தனியார் நட்சத்திர விருதுகளில் வைத்து மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த முறை எல்லா கட்சிகளுக்குமே, கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே தொகுதி எண்ணிக்கை உடன்பாடு ஒப்பந்தமானது தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய இந்த காட்சிகள் தற்போது நாம பார்க்க போகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த டிசம்பர் மாதத்திலேயே ஒரு வடிவம் பெற்றது. கூட்டணியில ஒவ்வொரு கட்சிகளாக இணைய தொடங்கினாங்க. குறிப்பாக கடந்த ஜனவரி முதல் வாரத்திலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. அதனை தொடர்ச்சியாக ஜனவரி 22ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்தது. ஏற்கனவே அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகித்திருந்தார்கள். ஆனால் சில கருத்து வேறுபாடு காரணமாக கூட்டணியில் இருந்து விலகி இருந்த சூழ்நிலையில மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில கடந்த ஜனவரி 22ஆம் தேதி இணைந்தார்கள். கூட்டணியில கட்சிகள் எல்லாம் இணைந்ததற்கு பிறகு கூட்டணி ஒரு வடிவத்திற்கு வந்ததற்கு பிறகு முதல் பொதுக்கூட்டமானது கடந்த ஜனவரி 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் வைத்து அந்த பொதுக்கூட்டமானது நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மார்ச் 1ஆம் தேதி மதுரையில மிக பிரம்மாண்டமான முறையில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 2வது பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மார்ச் 11ஆம் தேதி திருச்சியில வைத்து பொதுக்கூட்டமானது நடத்தப்பட்டது. 3 பொதுக்கூட்டங்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த பொதுக்கூட்டங்கள் முடிவடைந்ததற்கு பிறகு கூட்டணியில வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் வகுப்பது, பிரச்சார யுக்திகளை வகுப்பது, எதிர்கட்சிகள் எவ்வாறு அணுகுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவ்வப்போது ஆலோசித்து வந்தார்கள். எல்லா கட்சி தலைவர்களுமே ஒன்று கூடிதான் ஆலோசித்து வந்தார்கள். இடையில தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தெல்லாம் அவ்வப்போது ஆலோசிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில கடந்த வாரத்துல டெல்லிக்கு சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழகத்துல இந்த கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்வது என்பது குறித்தெல்லாம் அந்த கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் உடனான அந்த ஆலோசனையில ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. அதன் தொடர்ச்சியாக அடுத்த நாளே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மற்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்திவிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில இன்று ஒரே நாளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே இன்றைய தினம் தொகுதி எண்ணிக்கை ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. ஒவ்வொரு தலைவர்களாக வருகை தந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு ஏதுவாக இன்று காலை பாஜக மேலிட பொறுப்பாளர் திரு பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்தார். சென்னையில கிண்டியில ஒரு நட்சத்திர விருதுல தங்கியிருந்த நிலையில அவருடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் திரு ஜான் பாண்டியன் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிர்வாகிகள், புதிய நீக்க கட்சி தலைவர் திரு ஏசி சண்முகம் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் சந்தித்து கூட்டணியில தங்களுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கை தொடர்பாகவும் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த ஆலோசனை நடத்தி தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் பெரும்பாலும் நாங்கள் இந்திய ஜனநாயக கட்சியாகட்டும் இல்ல புதிய நீதி கட்சியாகட்டும் இவர்கள் எல்லாம் தாமரை சின்னத்தில் தாங்கள் போட்டியிடுவதற்கு தயார் என்று தங்களுடைய நிலைப்பாட்டை திரு பியூஷ் கோயல் அவர்களிடத்தில் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற கட்சி தலைவர்களும் பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து இந்த தொகுதி எண்ணிக்கை உடன்பாடுகள் கையெழுத்தாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒவ்வொரு கட்சியாக அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட இருக்கிறாங்க. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தாங்கள் வெற்றி பெற வாய்ப்பிருக்கக்கூடிய தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுக தலைமையிடத்துல பாஜக கொடுத்திருக்கிறது. எல்லா மண்டலத்திலுமே சென்னை ஆகட்டும், வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், இப்படி எல்லா மண்டலத்திலுமேயே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுக தலைமையிடத்துல பாஜக கொடுத்திருக்கிறாங்க. அந்த தொகுதிகளில் இருந்து தங்களுக்கான தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல பாமகவும் தங்களுக்கு விருப்பமான
தொகுதிகள் அடங்கிய பட்டியலை வந்து கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக திருவள்ளூர்